கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலையும் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்த நம் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மில் அநேகர் இன்றைக்கு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அநேக பாவங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக விவாகரத்துகள் கிறிஸ்தவத்தில் தான் காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக பாவங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை மறந்து போனோமே. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதாகம வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் அதி சமீபமாக இருக்கிறது. அவர் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் ஒவ்வொருவரையும் அவரவருடைய செய்கைகளுக்கு தக்கதாய் அவரவர்களுக்கு நீதி செய்ய போகிறார். நீங்கள் நீதி சரி கட்டுதலை காண போகிறீர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இன்னும் கர்த்தர் வருகிறதற்கு நாட்கள் செல்லும் என்றும் அவர் வருகிறதற்கு இன்னும் வருஷங்கள் இருக்கிறது என்றும் சொல்லி நம்முடைய இருதயத்திலே சிந்தித்து கொண்டு துணிகரமாய் பாவங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அவருடைய அறியாத நாளிகையிலே அவர் வரும் பொழுது நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நின்று போய்விடுவீர்கள். இதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் வஸ்திரங்களை அல்ல பிரியமானவர்களே, உங்கள் இருதயங்களை கிழித்து அவரிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவீர்களே, ஆனால் அவர் உங்களை பார்த்து என் பிள்ளைகளே என்று சொல்லி உங்களை அரவணைத்து முத்தமிடுவார். நித்திய சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு அவர் மாட்சிமையான ஒரு இடத்தை கொடுத்து அவர் உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இதை விட்டுவிட்டு இந்த மகிமையான காரியங்களை நீங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அதி சீக்கிரத்திலே கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லி கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இன்று அழைக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கும் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு மனுஷன் சென்று, நல்ல பிதாவே, நித்திய போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடு என்பதாக. அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் கூட தரித்திரருக்கு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்திருக்கிறதை கொஞ்சோண்டு எடுத்து அந்த தரித்திரர்களுக்கு கொடுக்க அவன் மனதில்லாதே போய்விடுகிறான். அதனால் அவன் தன் தலைகளை தாழ்த்தி கொண்டு அவர் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தைகளையும் சொல்லாதபடிக்கு கடந்து சென்று விடுகிறான். இல்லை பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட அந்த மனிதனை போல அல்லாதபடிக்கு நாம் நம்மிடத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதே மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்போடு கூட இருப்பீர்களே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.